ஹே காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட மீனா அண்ட் பாண்டியன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஏதோ கோயிலுக்கு பொருள் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கு. அப்போ வழியில் ஒரு நபரை பார்க்குறாரு. அது யார் அப்படின்னா, பாண்டியனோட இந்த சரக்கெல்லாம் டெலிவரி பண்ணுற லாரி டிரைவரை பார்க்குறாரு. அண்ணே உங்கள் வீடு இங்கே தான் இருக்கா அப்படின்போது, பாண்டியன் நீ இங்கே இருக்கியா, சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு வா, ஒரு காஃபி குடிக்கலான்னு கூட்டிகிட்டு போகிறார். வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா, அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் 3 பேர் நின்று அடிச்சுக்கிறானுங்க. அதாவது 2 பேர் அடிச்சுக்கிறானுங்க, ஒருத்தர் வந்து தடுத்து விலக்கி விடுறாரு. சண்டை போடாதீங்கடா அப்படின்னு ஒரு நபரை காமிக்கிறாங்க. இந்த நபருக்கும் நம்ம கதைக்கும் இதுக்கு மேலே ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்றது நல்லாவே புரியுது. ஸோ அந்த நபர் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. பட் இந்த நம்ம பாண்டியன் கூட அந்த லாரி டிரைவர் இருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு வா பாண்டியா உட்காரு அப்படின்னு அந்த பசங்க அடிச்சுட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே கட்டில இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, என்னது இப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு மீனான்னு கேட்கும்போது, அவனுங்க எப்போது இப்படிதாம்மா அடிச்சுக்குவானுங்க, அண்ணன் தம்பிங்க போல இருக்கு, எப்போதும் அடிச்சுக்குவானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் அந்த ஒரே ஒரு பையன் மட்டும் பொறுப்பாக இருந்துட்டு, இல்லை நீங்கள் வருத்தப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அவனுங்க இப்போ சரி பண்ணி விட்டுறேன்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுறாரு. பட் ஒரு பையன் மட்டும் தான் நிற்கிறாரு. அப்போ நம்மளோட இவர் ஃபீல் பண்ணுறாரு, அந்த டிரைவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு. லைக் எப்படின்னா, ஒய்ஃப் இல்லாததுக்கப்புறம் இந்த குடும்பம் அம்மா இல்லாத குடும்பம் ஆயிடுச்சு, ஒரு பொறுப்பில்லை யாருக்கும், இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையன் இருக்காலே, அந்த ஒரே ஒரு பையன் மட்டும் சண்டை போடுறவங்க விலக்கி விட்டானே, அந்த பையன் இருந்துட்டு, அச்சோ லாரி வந்துருச்சு, தண்ணி பிடிக்க போகணும், இருங்க நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு பொண்ணு இல்லாத குடும்பம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது, பொறுப்பு இல்லாமல் சீரழிஞ்சு போயிட்டானுங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அப்போ நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, என் குடும்பத்துக்கு 3 மருமகள்கள் வந்தாங்க, 3 பேரும் அவ்வளோ தங்கமான மருமகள், என் குடும்பமே அந்த மாதிரி நல்லா இன்னைக்கு தூக்கி நிறுத்தியிருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ மீனாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கு பொண்ணுங்க வந்துட்டாங்க, மருமகள்கள் வந்துட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாங்க. ஸோ அந்த பொறுப்பான பையனுக்கும் இந்த கதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்றதை காமிச்சிட்டாங்க முதல் சீன். அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா, ஆஸ் யூஷுவல் கோயிலில் காமிக்கிறாங்க. ஸோ கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட மயிலோட ஃபேமிலி வராங்க. அவங்க ஃபேமிலி வரும்போது இவர் கொடுக்குறாரு, இன்ட்ரோ கொடுக்குறாரு. நம்ம பாண்டியன் வந்து அவங்க அக்காட்ட இதுதான் வந்து எங்கள் சம்மந்தி வீடு அப்படின்ற மாதிரி இன்ட்ரோலாம் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா இவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாண்டியனோட அக்கா இருக்காங்களே, அவங்க கேட்குறாங்க, ஆமாம் ஒரு சம்மந்தி வீடு தான் வந்திருக்கு, இன்னும் 2 சம்மந்தி வீடு வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. பட் நம்ம கோமதி சமாளிக்கணுன்றதுக்காக, இல்லை அவங்களுக்கு வேலையாக இருந்திருக்கும், ஏன்னா நாங்கள் நேற்று டிசைட் பண்ணி உடனே வர்ற மாதிரி இருந்ததா, அதனால தான் அவங்க வரல அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க. சரின்னு இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மயில் கேட்குறாங்க, அம்மா ஏமா இவ்வளோ லேட்டாக வந்து அப்படின்னு அவங்க அம்மாட்ட தனியாக எல்லாரும் உட்காந்து தனித்தனியாக உட்காந்து பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ கேட்கும்போது, ஆமாம் உன் குடும்பத்துக்கு ஒரு வேலையே இல்லை, தினம் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவீங்க, அன்றைக்கி உனக்கு காசு 8000 ரூபா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன், இன்றைக்கும் காசு எடுத்துகிட்டு வரணும், இந்த வாடகைக்கு நகை ட்ரெஸ்ஸு வண்டின்னு இதெல்லாம் பார்த்து செலவு பண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டாமா அப்படின்றாங்க. ஸோ கடன் வாங்கி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்ருக்காங்க. தன ஆடம்பரமாக காமிச்சிக்கிறதுக்கு எத்தனை விஷயங்கள் ஏமாத்துறாங்கன்ற மாதிரி காமிச்சாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ராஜி அண்ட் கதிர் தான். ஸோ ராஜிக்கு வந்து கதிர் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு, நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றாரு. ஸோ வெள்ளத்தை தட்டி கொடுங்க அப்படின்றாங்க. தேங்காய் வச்சே வெள்ளத்தை உடச்சி கொடுத்தாரு. அடுத்தது தேங்காய் உடச்சி கொடுங்க அப்படின்னா ஏதோ செதர் தேங்காய் உடைக்கிற மாதிரி டமால்னு அடிக்க போயிட்டு, இரு பொறுமையாக 2 உடச்சி கொடு, இப்படி செதர் தேங்காய் உடைக்க சொல்லலை அப்படின்னாங்க. ஸோ 2 பேரும் அழகாக ஒரே அந்த ட்ரெஸ் கோடில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அண்ட் அடுத்ததாக நம்மளோட மீனா அண்ட் செந்தில். பட் நம்மளோட மீனாக்கு ஒரே வருத்தம், எங்கள் அப்பா அம்மா வந்திருக்கலாம், எங்கள் அம்மா சொல்லியிருக்கோம் வாங்கன்னு, எங்கள் அப்பா தான் அப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு இவங்க வருத்தப்பட்டு இருக்காங்க. சரி விடு அப்படின்ட்டு அவர் செந்தில் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே ஷாக்கு, என்னது இவங்க இங்கே வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்போ நம்ம செந்தில் மீனாட்ட சொல்கிறாரே, இவங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு மீனா அப்படியே பறந்தடிச்சுட்டு வர்றாங்க. இன்னது எங்கள் அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவங்க அப்பாட்ட பேசுகிறாங்க, அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீங்கள் வந்ததுக்கு அப்படின்போது அவர் வந்துட்டு, நீ பாரு நான்லாம் உனக்காகலாம் வரல, உங்கள் அம்மா உருண்டு பறண்டு அழுதா கோவிலுக்கு போகணுன்னு, அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி, நான் இன்னும் உன்னை மன்னிக்கலைன்ற மாதிரி பேசுகிறாரு. பட் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் பாண்டியன் அவங்களாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் அவங்க அக்காக்கெல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காரு. அண்ட் சரி வாங்க சார் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வச்சு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் பயங்கரமாக ஜாலியாக ஃபன் பண்ணி அம்மா பொண்ணும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்மளோட மயிலோட அம்மாவுக்கு ரொம்ப கொஞ்சம் கோபமாக இருக்குது. என்னடி ஓவராக தான் அழட்டிக்கிறாங்க அப்படின்போது, அம்மா அவங்க நம்மளை மாதிரி ஏமாத்தலாம் இல்லை, அவங்க உண்மையாகவே பணக்காரங்க, நம்மளை மாதிரி கவரிங் நகையை போட்டுட்டு வரல, அது உண்மையாகவே தங்க நகை அப்படின்போது, ஆமாம் கவரிங்காக இருந்தாலும் அவளை விட என்னது அழகாக இருக்குது அப்படின்னாங்க. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட அடுத்ததாக ராஜி அண்ட் கதிரை காமிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியோடு இருக்கும்போது ராஜிக்கு டெஃபினட்டாக ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அம்மா அப்பா இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அதை கதிர் புரிஞ்சுக்கிட்டு, அப்பா அம்மா இல்லையேன்னு வருத்தப்படுறேன் அப்படின்போது, நான் ஒவ்வொரு நாளும் அவங்கள யோசிச்சு வருத்தப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிறாரு, ஊன்னு சொல்ல பெரிய மிஸ்ஸையும் சின்ன மிஸ்ஸையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன், கடத்தி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. ஸோ நல்லா இருந்தது. அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் இப்போ கதிர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. பட் அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார் கதிர். பட் இப்போ வந்துட்டு அவங்களுக்காக நிறைய விஷயங்கள், அவங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி, நீ ஃபீல் பண்ணாத, நான் உனக்காக கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு
சொல்கிற வார்த்தை எல்லாமே அவருக்கே தெரியாமல் அவருக்குள்ள நிறைய காதல் வந்துருச்சு அப்படின்றத காமிக்குது. ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஸோ எல்லா ஃபேமிலியும் நிற்கிறாங்க, ஜாலியாக பொங்கல் வைக்கிறாங்க, பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறாங்க. அப்படியே நம்ம பாண்டியனுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த ஊரை விட்டு போகும்போது உடுத்துறதுக்கு ஒரு துணி கூட இல்லாமல் நான் இந்த ஊரை விட்டு போனேன். ஆனால் இன்றைக்கி இதே ஊரில் என் குடும்பத்தோட, அதுவும் இவ்வளோ பெரிய குடும்பத்தோட நின்று பெருமையாக இருக்குது. என் குடும்பம், என் பிள்ளைங்க, மாமனார் மாமியார் அப்படின்னு எத்தனை பேர் இவங்க கூடலாம் நின்று இந்த பொங்கல் வைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஹாப்பியாக பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த பொங்கல் வைக்கும்போது ஒரு காமெடி நடந்துச்சு, அதையும் நம்ம சொல்லி ஆகணும். லைக் ஒவ்வொரு ஃபேமிலியாக, அதாவது செந்தில் ஃபேமிலி தனியாக, இவர் ஃபேமிலி, நம்மளோட சரவணன் ஃபேமிலி, இப்படி எல்லாருமே பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த டைம் வந்துட்டு இவர் மீனோட அப்பா மட்டும் அப்படியே உருன்ட்டே இருந்தார். அப்போ நம்மளோட பள்ளி மாமா வந்து கேட்குறாரு, டேய் உங்கள் மாமனார் பேர் உருன்னு இருக்காரு, ஏதாவது சாப்பிட கொடுறா அப்படின் போது நம்ம செந்தில் இருக்கிறாருல, ஒரு ஏலக்காய், இந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் வச்சுருப்போம் இல்லையா, ஏலக்காவை எடுத்துகிட்டு போய் மாமா இந்தாங்க ஏலக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு அப்படியே ஒரு முறைச்சார் நம்ம மீனோட அப்பா. அப்புறம் இடத்துல சரவணன் வந்துட்டு, டே ஏலக்காய் ஏதாவது கொடுக்கலாமா, இந்தாங்க முந்திரி திராட்சை சாப்பிடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. நம்ம பள்ளிட்டே இவங்க 2 பேரும் வச்சுட்டு என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ மீனோட அப்பா பேசல, மற்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது கோவிலில் இருந்து. அந்த கோவிலில் தானே ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அந்த கோவிலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொங்கல் எல்லாரும் வச்சு முடிச்சிட்டிங்க, அடுத்து நம்ம இதில் விளையாட்டு போட்டி இருக்குது. ஸோ குடும்பமாக சேர்ந்து விளையாடுற போட்டி. யார் இதில் ஜெயிக்கிறீங்களோ முதல் ப்ரைஸ் கிரைண்டர், 2வது ப்ரைஸ் ஃபேன், 3rd ப்ரைஸ் அயன் பாக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம கோமத்தியோட கண்ணு ஃபுல்லாக எப்படியாவது கிரைண்டரை வின் பண்ணணும் அப்படின்ட்டு குடும்பத்தையே கூப்பிடுறாங்க, ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு. டே அங்கே பாருங்க, எனக்கு அந்த கிரைண்டரை நம்ம எப்படியாவது தூக்கணும், நம்ம கேமில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது நல்லா ஃபன்னாக போயிடுச்சு. எமோஷனலாக ஃபன்னாக எல்லாமே கலந்து அழகான ஒரு குடும்பம் பொங்கல் வைக்கிறது பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் மண்டே எபிசோட் இன்னும் செம்ம ஃபன்னாக இருக்க போது, ஏன்னா விளையாட்டு போட்டியெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாப்போம் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.